அண்ணா உண்மையை சொல்ல போனா செந்தில் அண்ணனுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்றதே கவுண்டமணி அண்ணன் தான். ஓ ஆமா நல்லது. ஆமா நான் ஜென்டில்மேன்ல ஒர்க் பண்ணும்போது அந்த டீ காமெடி வரும். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி வந்து ஆமா இப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு. சேர்ந்து கவுண்ட் என்னடா ரொம்ப நேரம் டீயை பார்த்துட்டு இல்லைண்ணே இந்த டீ எப்படி குடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. ரொம்ப சிம்பிள்ரா, அப்படி எடுக்கணும் இப்படி குடிக்கணும் அவ்வளவுதான். அது இல்லைண்ணே அது ஒரு பள்ளி விழுந்துச்சு அதை தூக்கி போட்டுட்டு குடிக்கலாம் வேண்டாம் யோசனை ஓடிக்கிட்டு இருந்தா பாரு. அந்த சீன் எடுக்கிறப்போ கவுண்டமணி என்ன சொன்னாரு, எப்ப அவனுக்கு ரியாக்ஷன் நல்லா பண்ணுவான், ரியாக்ஷன் அவனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னாரு. அவரு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலாக எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒர்க் பண்ண அதுக்கப்புறம் போக போக தான் தெரிஞ்சது கவுண்டமணி அண்ணன் கொடுக்கக்கூடிய அந்த செந்தில் அண்ணன் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் அவங்களுடைய அந்த காமெடியெல்லாம் பெரிய ஹிட்டாக இருக்கு. நிறைய இவர் சொல்லுவார், நீ இதை சொல்கிறா நல்லா இருக்கும்னு இவர் சொல்லுவார். அது மாதிரி அப்போ படங்கள்லாம் கவுண்டமணி திட்டுறாருன்னு சொல்கிறோம்னே, அது வந்து அண்ணன் வந்து பெர்மிஷன் கேட்பாரு கவுண்டமணி, டே உன்னை திட்ட போறேன்டாப்போ வரவே அப்படின்னு கேட்பாரு. நான் பார்த்துருக்கேன் அது. ஸோ எல்லாமே அவங்க 2 பேரும் அப்படி ஒரு காம்போ சார். எனக்கு இன்னும் இப்போ கூட நான் அவருக்கு இடையில கூட 2 பேரும் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சார் நீங்கள் 2 திரும்ப கம்பேக் வாங்க சார் 2 பேரையும் வச்சு மறுபடியும் பண்ணுவோன்னு. அதுவும் நீங்கள் ப்ரோதேவா பேசுன மாதிரி செட் ஆகலை.